நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வரேன். I see Mamuka and Mammootty even now. And I'm still having a huge crush on them. So I feel the same for Vijay. He's very young. He's still too young. I don't want him to stop. Movies நடிச்சா கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். பாலிடிக்ஸும் அதுவும் கண்டிப்பாக அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு பிரேக் மட்டும் எடுத்துட்டு பாலிடிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இஃப் ஹி கம்ஸ் பேக் இட் வில் பி ரியலி நைஸ். எல்லாருக்குமே அது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் போனால் அவர் சாய்ஸ், அவர் வரும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவர் மூவி பண்ணாருன்னா டு பி ஹாப்பி ஃபார் ஃபேன்ஸ், ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ தட்ஸ் இட். கடைசி படம் 69 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல எண்டிங், ஹாப்பி எண்டிங்காக முடியும் நம்புகிறேன். பார்ப்போம், நம்ம அவளாக தான் வெயிட் பண்ணுறோம். நல்லா ஒரு கரெக்டான எண்டிங் கொடுத்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பி, நம்மளுக்கும் ஹாப்பி, எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் அனிலும் ஹாப்பியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். பவன் கல்யாண் இஃப் ஹீ கேன் பேலன்ஸ் பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்போம். அவருக்கும் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் டபுள் ஹாப்பினஸ் தானே. சில நாள் பார்த்தோம், எல்லா படமும் பார்த்தோம். இப்போ கோட்டு கூட போன வாரம் வந்துச்சு, சந்தோஷமாக இருந்தோம். எல்லா நாளும் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு வைப்பு எல்லாமே இதுக்கப்புறம் வருமானது டவுட்டு தான். ஆக்சுவலி நிறையா மீம்லாம் வருதுல்ல, தளபதியோட 6 ஹவர்ஸில் நமக்கு 3 ஹவர்ஸ் முடிஞ்சு அதெல்லாம் பார்க்குறப்பலே எனக்குலாம் கண்ணெல்லாம் கலங்கும். எனக்கு தளபதி அண்ணா வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் தர மனுஷன். அவரை பார்த்தாலே அப்படியே படம் எப்படி இருக்கார் அப்படின்னு இருக்கும். அவர் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரமாட்டாருன்றது வந்துட்டு ஒரு ரியலி ஈவன் பிரேக்கப் விட பெயினாக இருக்குது நான் சொல்லுவேன். அனில் தான். அதான் இஃப் அவர் பாலிடிக்ஸ் போனால் அவர் சாய்ஸ், அவர் வரும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவர் மூவி பண்ணாருன்னா டு பி ஹாப்பி ஃபார் ஃபேன்ஸ், ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ தட்ஸ் இட். இப்போ லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் மூவிஸில் பார்த்துட்டு ஸோ மெனி குட் மூவிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பாலிடிக்ஸ்குள்ளே போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இன்னும் நல்லா இருக்கலாம், நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ எனக்கு கோட் பெருசாக பிடிக்கல. கோட்டோட லியோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ கோட்க்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இது பெட்டராக இருக்கணும்னு தோணுது, அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்த படம்லாம் நல்ல ஜாலியாக தான் போயிருக்கு. நான் அனில்லாம் இல்லை, ஆனால் ஓகே 68 கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கடைசி படம் 69 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல எண்டிங், ஹாப்பி எண்டிங்காக முடியும் நம்புகிறேன். பார்ப்போம், நம்ம அவளாக தான் வெயிட் பண்ணுறோம். நல்லா ஒரு கரெக்டான எண்டிங் கொடுத்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பி, நம்மளுக்கும் ஹாப்பி, எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் அனிலும் ஹாப்பியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். தளபதி அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நம்பிட்டு இருந்தோம். நல்லது பண்ணால் சரி. பட் லாஸ்ட் மூவி ஒரு எப்போவும் கொடுக்குற மாதிரி கமர்ஷியல் ஹிட்டாக இருந்தால் ஃபைன். பட் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகும். பழைய தளபதி பார்க்கணுன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். கெஸ் பண்ணுவோம் என்னன்னு வந்தால் தான் தெரியும். இதுவே எதிர்பார்க்க முடியுதா? இதுக்கப்புறம் தளபதி சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. மேபி பவன் கல்யாண் இஃப் ஹீ கேன் பேலன்ஸ் பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்போம். அவருக்கும் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் டபுள் ஹாப்பினஸ் தானே. அந்த மாதிரி தான் நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சில நாள் பார்த்தோம், எல்லா படமும் பார்த்தோம். இப்போ கோட்டு கூட போன வாரம் வந்துச்சு, சந்தோஷமாக இருந்தோம். எல்லா நாளும் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு வைப்பு எல்லாமே இதுக்கப்புறம் வருமானது டவுட்டு தான். கில்லி ரீலீஸ் மாதிரி கொண்டாடுறதுக்கு இதுக்கப்புறம் படம் எதுவும் பெருசாக வராதுன்ற போது கடைசி படம்னு வந்தாச்சு. யச்சினோத் சார் நடக்கிறாரு. அவர் எதாவது பார்த்து பண்ணாருன்னா உண்டு. இது எதாவது கோட்டுமே எல்லா மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வருது. இது கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா கடைசியில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். ஆமாம், எவ்வளோ அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். ஆமாம். ஸோ இப்போ இது எண்டு, இதுக்கப்புறம் படமே இல்லை தளபதிக்கு அப்படின்னும் போது அது எப்படி ஏற்றுக்க முடியுதா? இல்லை ஒரு வேளை சினிமாலே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுதா? இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அவர் இன்னும் பெருசாக அதை எதிர்பார்த்து போகிறாருல, அதுக்கும் அவருடைய பர்சனல் சாய்ஸ் தான் அது. அவர் அதை எப்படி எடுத்து அவர் எப்படி போகிறாருன்றதுக்கு தெரியல. அது எப்படி நடக்கும்ன்றது ஏற்றுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் எப்போதுமே நியூட்ரல் தான். அது அவங்களோட விருப்பம், அவங்க லைஃப். இது அவங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுது அவங்க பண்ணுறாங்க. எதுக்கும் அகெயின்ஸ்டாக எதுவும் இல்லை. அவங்க லைஃப்பை வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீ இஸ் டூயிங் குட் அக்கார்டிங் டு மீ. அவங்க நல்லா தான் இருக்காங்க. பாலிடிக்ஸில் அவங்க வரணும்னு ரொம்ப இப்போ இமீடியட்டாக யோசிச்சது கிடையாது. ஹி இஸ் பீன் பிளானிங் இட் ஃபார் அ ரியலி லாங் டைம். ஸோ லெட் ஹிம் டூ இட். இவங்கள மாதிரி ஆளுங்க, யூத்தாக இருக்கிற ஆளுங்க பண்ணாதான் இட் வில் சேஞ்ச். இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சேஞ்ச் வரணும்னா சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச். அது குட்டோ பேடோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காம வர்றது நல்லபடியாக வரட்டும். ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அவங்க மூவியை பற்றி சொல்லணுன்னா ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப டீட்டெயிலெல்லாம் தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவங்க நிறுத்தாமல் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரியலி ஹார்டாக தான் இருக்குது. இப்போ கில்லி மாதிரி ஏதாவது ரீலீஸ் வந்தால் மட்டும்தான் ஃபேன்ஸால் மேனேஜ் பண்ண முடியும். எனக்குலாம் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்துட்டு எனக்கு என்னடா இன்னும் 3 hour தான்டா, படம் முடிஞ்சா, படம் திருப்பி போடுங்கடா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
விஜய் ஸ்க்ரீனில் பார்க்க தான் அது வந்து கண்ணுக்கு ஒரு பிளிஸ் மாதிரிங்க. அதெல்லாம் இனிமேல் மிஸ் பண்ணுற இனிமேல் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அப்புறம் அவர் மிஸ் பண்ணுவோன்றதெல்லாம் மனசு வலிக்கிற பார்ட். அவரை பார்ப்போம், இனிமேல் பார்ப்போம். என்ன ஆடியோ லான்ச் பதிலாக என்ன பொலிட்டிக்கல் திங்ஸ் தான் பார்ப்போம், அதெல்லாம் மனசு வலிக்க தான் செய்யும். பட் ஸ்டில் விஜய் நடித்தா நல்லாயிருக்கும். எப்படினாலும் பாலிடிக்ஸ்க்கு தான் போக போகிறாரு. ஸோ வந்து ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தாலே ஐ திங்க் இட் வில் பி நைஸ். எனக்கு விஜய் மூவிஸில் வந்து இந்த துப்பாக்கி தெரி அந்த டைம்லாம் லைக் அந்த மூவிஸ் நல்லா இருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஆமாம் ஆமாம் ஃபீல் குட் மூவி இருக்கா இல்லை ஓகேன்ற மாதிரி இருக்கா தளபதி கடைசியாக ஒரு மூவி லாஸ்ட்டாக பண்ணிட்டு போகிறது? விஜய் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அது கண்டிப்பாக இப்போது விஜய் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலாக சடன் எண்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் அரசியல்லாம் போகிறாரு. அதுலேருந்து பார்ப்போம். இப்போது அதுவும் ஒரு புது பிகினிங் இல்லை அவங்களுக்கு. நம்ம ஒன்றும் அவரை சொல்ல முடியாது, அது அவர் இஷ்டம். ஆட்டோ சத்தம் ஜாஸ்தியாக இருக்கு, அவர் வாயை மூடுன்னு சொல்கிறாரு, என்ன பரவாயில்ல. அதான் ஸோ தீவிர அணில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. பட் அந்த பிகினிங்கும் நல்லாயிருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமே. படம் தான் இல்லை, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் லைக் தளபதி எதில் ரொம்ப அவரோட பெஸ்ட் எதுன்னு அவருக்கு தெரியும். யார் டைரக்டராக இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டு அவர் கொடுத்தா படம் மாசாக இருக்கும், அவ்வளோதான். அரசியல் போகிறது எதிர்பார்க்குறீங்களா இல்லை சினிமாவிலே இருக்குன்னு தோணுதா? பழைய ஆக்டர்ஸ் அரசியலுக்கு வந்து அவங்க வாழ்க்கை நாசமாப்பட நம்ம பார்த்துருக்கோம். இந்த தடவை அவங்க அப்படி ஆகாமல் நல்லதாக இருந்தால் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது பண்ணால் சரி, அவ்வளோதான். சினிமா தான், அவர் டான்ஸ் தான், அதுதான் தேவை இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இருந்தாச்சும் அந்த டான்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்காச்சும் தேவை இல்லையா? அதனால் அதுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் சொல்லும் போது அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியுது. கில்லி அதெல்லாம் பார்த்ததெல்லாம் வருது. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்றதை. வி ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். எல்லா படங்கள் ரிலீஸ் ஆகும், எல்லா ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க நடிக்கிறத ஸ்டாப் பண்ண வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் ஹி ஹேஸ் தட் சார்ம். ஈவன் இஃப் ஹி இஸ் கோயிங் டு பி 60-70 he will definitely have it. நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வரேன். I see Mamuka and Mammootty even now and I'm still having a huge crush on them. So I feel the same for Vijay. He's very young, he's still too young. I don't want him to stop. மூவிஸ் நடித்தா கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். பாலிடிக்ஸும் அதுவும் கண்டிப்பாக அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு பாலிடிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இஃப் ஹி கம்ஸ் பேக் இட் வில் பி ரியலி நைஸ். எல்லாருக்குமே அது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கில்ஸ்லேயே பிறந்த ஒரு மனுஷர், அவர் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஐ வுட் சே ஹி கேன் கண்டினியூ ஆக்டிங் டூ. அவர் அதுலேயும் நல்லா தான் இருப்பார், பொலிட்டிக்ஸ்லேயும் நல்லா இருப்பார். இவர் டான்ஸ், ஆக்டிங், ஹி இஸ் குட் இன் எவ்ரிதிங். ஸோ அவர் இதுவும் பண்ணிட்டு அதுவும் பண்ணால் இட் குட் பி நைஸ் ஃபார் ஃபேன்ஸ். விஜய் பார்த்தா போதும் எனக்கு. பட் அ மூவி it should entertain more family, not only youngsters and all. So that's it. எனக்கு வந்து மாஸ்டர் ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கம்பேர் பண்ணும்போது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஃபன்னு, ஹியூமரு, ஆக்ஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்ல ஒரு ப்ரைம் விஜய் நடித்த ஒரு படம் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். யா ஆமாம், ஃபீல் குட் மாதிரி. நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. வரட்டும், சீக்கிரம் வரட்டும். ஆனால் சீக்கிரம் வர வேணான்னு தொடர்ந்து வந்தால் முடிஞ்சிருமே. அதனால பார்ப்போம், எதுனாலும் பார்க்க வேண்டியதுதான். ஃபீலாக இருக்கா இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி? அது அவங்கவுங்க இஷ்டம் தான் ப்ரோ. உங்களுக்கு ஃபீலாக இருக்கா இல்லை? இல்லை, எனக்கு அவ்வளோ ஃபீலிங்லாம் இல்லை. பழைய படம் தான் திருப்பி போட்டு பார்க்கலாம். ரீரிலீஸ் பண்ணுறானுங்களே வரிசையா, அதே மாதிரி போட வேண்டியதா எல்லாத்தையும். பொலிட்டிக்கல் மாதிரிலாம் சொல்கிறது கஷ்டம். அவர் ஜானரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி தான் எடுத்துப்பார். தீரன் அதிகாரம் ஒன்றுலாம் அந்த மாதிரி தான் பேசிக்கலாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்கும். எப்பயும் இதே மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாக பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் கடைசி வாரிசு பார்த்துட்டோம், கோட்லாம். புதுசாக ஏதாவது அவரை வச்சு ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை கடைசி தான். பட் எது பண்ணாலும் அந்த அவருடைய ஆஸ்பெக்ட்ஸும் வந்துச்சுன்னா கவர் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதுதான். ஆமாம், இருக்கிற இன்ட்ரோ சாங் எங்களுக்கு நல்லா இருக்கணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் கையில் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். ஆமாம். இந்த லாஸ்ட் படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்? பொலிட்டிக்கல் ஆர் சம்திங் வர ஃபீல் குட்? என்னை பொறுத்தளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகினிங் ஆஃப் சம்திங் பிக் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி லைன் வச்சுட்டு அவங்க பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ரியலி நைஸ். எக்ஸைட்டிங்காக இருக்கா? ரொம்ப. தேங்க்யூ.